என்னோட பேரு கிரிஜா. நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதுக்கப்புறமா அப்பா என்னோட படிப்பை நிறுத்திட்டாரு. மேல படிக்கிறதுக்கு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். என்னால உன்னை படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் என்னோட அப்பாவும் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னோட அப்பா ஒரு நாள் வேலைக்கு போய் சம்பாதிச்சா அந்த பணத்தை அடுத்த நாள் மதுக்கடையில செலவழிச்சிருவாரு. நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, நீயும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அப்பா என்ன ஒரு முதலாளி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட வீட்டுல வேலை செய்யறதுக்கு சேர்த்து விட்டாரு. அந்த வீட்டோட முதலாளிக்கு 55 வயசு இருக்கும். ஆனா அவரோட வயசை விட பார்க்க ரொம்ப இளமையா தெரிஞ்சாரு. அவரோட வீட்டுல அவரை தவிர வேற யாருமே இல்ல. என்னோட அப்பா தினமுமே என்ன அந்த முதலாளியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவாரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயந்தரம் வந்து கூட்டிட்டு போவாரு. இப்படிதான் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் அப்பா என்ன கூட்டிட்டு போக வரவே இல்ல. நான் ரொம்ப நேரமா அப்பாவுக்காக வாசல்லையே காத்துட்டு இருந்தேன். நான் வாசல்ல நின்னுட்டு இருக்கிறத பார்த்த முதலாளி என்னோட பக்கத்துல வந்து, இன்னைக்கு உன்னோட அப்பா வரமாட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால நீ அவருக்காக காத்திருக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்குள்ள வான்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டு நானும் அவரோட வீட்டுக்குள்ள போனேன். என்னோட முதலாளி சாப்பிடுற நேரம் அது. அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, வா நீயும் என் கூட சேர்ந்து சாப்பிடுன்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்தோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நைட்டு அவர் தன்னோட ரூம்ல என்ன தூங்க வர சொல்லி சொன்னாரு. எனக்கு அங்க போக ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு ஹால்ல இருக்க சோஃபாலேயே படுத்துக்கிட்டேன். நான் அவனுக்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுத்தேன். அப்போது பார்த்து அடுத்த நாள் காலையில முதலாளி கிட்ட என்னோட அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் உடனே என்னோட முன்னாடியே போன் எடுத்து கால் பண்ணாரு. ஆனா அப்பா போனை எடுக்கவே இல்ல. ஒரு அப்பாவால எப்படி இப்படி பொறுப்பில்லாம இருக்க முடியும்? தன்னோட இந்த இளமையான மகளை 55 வயசான ஒரு நபர் கூட தனியா வீட்டுல எப்படி விட்டுட்டு போக முடிஞ்சது? ஈவினிங் முதலாளி கிட்ட கெஞ்சி என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க வீட்டுல பூட்டு போட்டுருந்துச்சு. அப்பா எங்க போனாரு எனக்கு தெரியல. அதனால எனக்கு விருப்பம் இல்லாமயே திரும்பவும் நான் அந்த முதலாளி வீட்டுக்கு போக வேண்டியதாயிருச்சு. கண்ணிமிக்கிற நேரத்துல 15 நாட்கள் கடந்துருச்சு. ஆனா அப்பா என்ன கூட்டிட்டு போக வரவே இல்லை. ஒரு நாள் முதலாளி என்ன மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க அவர் எனக்கு தேவையான நிறைய விஷயங்களை வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம துணி கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு எனக்கு தேவையான புதிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஓனர் என்கிட்ட, இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்காக உனக்கு வாங்கணும்னு தெரியுமா? நீ நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாரு. ஓனர் எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சதா அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் படிக்க ஆசைப்பட்டேன், ஆனா என்கிட்ட பணம் இல்லாததுனால படிக்க முடியல. 2வது நாள்ல இருந்து நான் தினமும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன். ஓனர் என்ன அந்த டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு. நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து ஓனரோட வீட்டுல இன்னொரு வேலைக்காரனை வேலைக்கு வச்சாரு. அவன் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அங்கேயே தங்கியிருந்தான். இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது. ஆனா என்னோட ஓனர் எனக்காக இதையெல்லாம் ஏன் செய்யறாருன்னு நான் ஒரு நாளுமே யோசிச்சதில்லை. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் விரைவில் எனக்கு தெரிய வர இருந்துச்சு. அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. கண்ணிமிக்கிற நேரத்துல 6 மாசம் ஓடி போச்சு. இப்போ நான் இன்னும் அழகாவும் இளமையாவும் தெரிஞ்சேன். வீட்டு வேலைக்காரன் தினமுமே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு பால் கொண்டு வந்து என்னோட ரூம்ல கொடுப்பான். இதெல்லாம் என்னோட முதலாளியோட உத்தரவுனாலதான் நடந்துச்சு. காலையில நான் என்னோட முதலாளி கூட வாக்கிங் உடற்பயிற்சி செய்வேன். அப்படிதான் ஒரு நாள் நானும் ஓனரும் உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்ப ஓனர் என்கிட்ட வந்து, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு புதுவிதமான பயிற்சியை சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னாரு. முதலாளி எனக்கு அந்த பயிற்சியை கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப வீட்டோட வேலைக்காரன் தூங்க வந்தான். நாங்க 2 பேரும் அந்த பயிற்சியை செஞ்சுட்டு இருக்கும்போது முதலாளி எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. அதை பார்த்த முத்து தன்னோட முகத்தை திருப்பிக்கிட்டான். அதுக்கப்புறமா முதலாளியை பார்க்கறதுக்கு வெளியே ஒரு நபர் வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறமா முதலாளி அந்த பயிற்சியை அப்படியே நிறுத்திட்டு முத்து கிட்ட, இன்னில இருந்து நீ உள்ள வர்றப்போ கதவை தட்ட மறக்காதுன்னு சொன்னாரு. ஒருவேளை முத்து இப்படி உள்ள வந்து முதலாளிக்கு பிடிக்கலையோன்னு நினைச்சேன். முதலாளி வெளியே போனதுக்கு அப்புறமா முத்து என்ன வித்தியாசமா
வித்தியாசமான என்றும் கண்ணோட்டத்துல கூறினார். பார்க்க உன் கணவன் எங்கே ஆரம்பிச்சான். என்று கேட்டேன். ஆனா அவர் நான் அதை வேலைக்கு பெருசா போய்விட்டார் எடுத்துக்கவே என்று இல்ல. சொன்னாள். அதுக்கப்புறம் அன்று எப்போ முதல் போல சுதா என்னோட ரூம் கிடைத்தால் போயிட்டு சூப்பராக இருக்கும் என குளிச்சு நான் ஃப்ரெஷ் நினைக்க அப் ஆகிட்டு ஆரம்பித்தேன். நான் ஸ்கூலுக்கு வீடு கிளம்பிட்டேன். இப்போது காங்கிரீட் எல்லாம் ஈவினிங் நான் போடப்பட்டிருந்தது. நேரத்துக்கு அதனால் வீட்டுக்கு தான் தினமும் வந்துட்டேன். மாடிக்கு மேலே அந்த சென்று வீட்ல நான் தண்ணி மட்டும் அடிப்பதை தான் ஒரு வழக்கமாக பெண்ணா வைத்துக்கொண்டேன். இருக்கேன். தினமும் முதலாளி காலையில் எனக்கு ஒரு எழுந்து அழகான தண்ணி ட்ரெஸ் அடிக்க கொண்டு வந்து மேலே கொடுத்து செல்வேன். அப்போதுதான் அவரு நான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸ நாள் போட்டுக்கிட்டு சுதா தயாராகி காலையிலேயே குளிப்பதையும் இன்னைக்கு நான் நாம பார்த்தேன். வெளிய ஒரு அவருடைய பார்ட்டிக்கு வீட்டில் போகணும்னு தட்டி சொன்னாரு. பின்னிய குளியலறை நான் அந்த என்பதால் ட்ரெஸ்ஸ மேலே போட்டு மூடவில்லை. என்னை இன்னுமே அவர் குளிப்பதை என்னால் அழகாக்கிட்டு பார்க்கவும் வெளியில முடிந்தது. வந்தேன். நான் நான் தயாராகி அவளை வெளியே பார்ப்பதை வந்தப்போ சுதா முதலாளி கவனிக்கவில்லை. என்ன ஒரு இதனால் வித்தியாசமான இதை நான் கண்ணோட்டத்துல பார்த்தாரு. வழக்கமாக்கிக் தினமும் தண்ணி அவரோட அடிக்கும் முகத்துல இருந்த சாக்கில் புன்னகை சீக்கிரமாகவே அவர் மேலே மனசுல சென்று என்ன சுதா ஓடுது குளிக்கும் வரை அப்படிங்கறத எனக்கு அங்கிருந்து தெளிவா வேடிக்கை காட்டுச்சு. பார்த்துவிட்டு அதன் என்னோட பிறகு என்னுடைய முதலாளி அன்றாட கோட் சூட் வேலைகளை போட்டிருந்தாரு. செய்வதை நான் வழக்கமாக இந்த மாற்றிக்கொண்டேன். வயசுலயும் அவர் ஒரு ரொம்பவே வழியாக இளமையா வீடு கட்டும் இருந்தாரு. பணியும் ஆனா முழுவதும் இன்னைக்கு முடிவடைந்து அவரோட விட்டது. முகத்துல பால் காய்ச்ச ஒரு நாள் வித்தியாசமான பார்த்துக் பொலிவு கொண்டிருந்தோம். தெரிஞ்சது. 4 மாதங்களுக்கு ரெண்டு பிறகுதான் பேரும் நல்ல கைய நாள் பிடிச்சுக்கிட்டு வருகிறது என அந்த நாள் விருந்துக்கு குறிக்கப்பட்டது. கிளம்பணும். அந்த இதனால் பால் பார்ட்டில காய்ச்சும் அவர் வரை நீ தன்னோட அங்கேயே நண்பர்களுக்கு தங்கி இரு, அறிமுகப்படுத்தினாரு. அதனால் ஓனர் நானும் தன்னோட இந்த வீட்டில் நண்பர்கள் தங்க கூட நின்னு ஆரம்பித்தேன். பேசிக்கிட்டு அப்போது சுதா இருந்தாரு. வந்து என்னிடம், கொஞ்ச நேரம் இன்னும் கழிச்சு ஏன் இங்கு என்னோட இருக்கிறாய்? ஓனரோட ஒரு வீடு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீ என்னோட போகலையா பக்கத்துல என்றும் வந்து கேட்டார். என்ன பார்க்க உடனே நானும் ஆரம்பிச்சாங்க. சுதாவிடம், இங்கு இருப்பவர்களை அதுக்கப்புறமா பார்த்தால் என்கிட்ட எனக்கு போகவே உன்னோட மனம் முதலாளிக்கு வரமாட்டேங்குது நிறைய என்று புத்தி சொன்னேன். இருக்கு. வராது உன்ன வராது மாதிரி என்று ஒரு அவள் பெண்ண சிரித்துக் கொண்டே ஆயிரக்கணக்கான அங்கிருந்து ரூபாய் சென்றாள். செலவழிச்சாலும் நான் கேட்டேன், வெளியே உன்னுடைய கிடைக்க கணவனுக்கு மாட்டா. எதுவும் பிரச்சனையா என்று என்னோட சொன்னேன். முதலாளியோட ஏன் கேட்கிறாய் நண்பரோட என்று சொன்னார். இந்த பேச்சை இல்ல, கேட்டு இருவரும் எனக்கு சண்டை அந்த நபர் போட்டுக் மேல கொண்டே ரொம்பவே இருக்கிறீர்களே, கோவம் அதான் வந்துச்சு. என்றேன். இல்லை, நான் குடித்துவிட்டு அவர்கிட்ட வீட்டுக்கு உங்க வருவதுதான் வாயை காரணம் மூடுங்கன்னு என்று சொன்னேன். சொன்னார். இல்ல, அதுக்கப்புறம் அந்த ஏதாவது நபர் உனக்கு உதவி என்னோட வேண்டும் பேச்சை என்றாலும் கேட்டு சரி, என்னிடம் கோவப்படாம தயங்காமல் கேள். எனக்கு நான் ஜூஸ் உனக்கு கொடுக்க எதுவாக ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் செய்ய தயார். நான் ஜூஸை எந்த வாங்க பிரச்சனையா மறுத்துட்டேன். இருந்தாலும் அதை சரி ஆனா செய்து அவரு கொடுக்கவும் தயார் மன்னிக்கணும்னு என்று சொல்லி நான் திரும்பவும் அந்த இரட்டை ஜூஸை அர்த்தத்தில் என்கிட்ட பேசினேன். கொடுத்தாரு. உதவியெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் வேண்டாம், நான் அந்த அதுவும் ஜூஸை குடிக்க தேவைப்படாது என்று ஆரம்பிச்சேன். சொன்னாள். ஜூஸ் குடிச்சதுக்கு அவருடைய அப்புறமா வீட்டிற்கு சென்று எனக்கு விட்டார். மயக்கம் வந்துருச்சு. அதன் பிறகு கொஞ்ச அங்க இருந்த நேரத்திலேயே மேசை மேல நல்ல தலைய மழையும் வச்சு பெய்தது. அப்படியே நானும் தூங்கிட்டேன். வீட்டில் தூங்கிக் அடுத்த கொண்டிருந்தேன். நாள் காலையில அப்போது நான் திடீரென எழும்பினப்போ சுதா என்னோட வேகமாக முதலாளியோட என்னுடைய ரூம்ல வீட்டிற்கு தான் வந்தார். இருந்தேன். நானும் என்னாச்சு, நான் ஏன் எழுப்பி என்ன படுக்கையில பதட்டத்துடன் உட்கார்ந்தேன். கேட்டேன். இல்ல, அதுக்கப்புறமா என் கணவன் முத்து இன்னும் வீட்டுக்கு ரூம்க்கு வரல. காலை அவர் உணவு கொண்டு அடிக்கடி உன்னோட வந்தான். சேர்ந்து தானே சரக்கு இது அடிக்கிறாரு. எனக்கு முன்னாடி அதான் இங்கேயே நடந்ததே இல்ல. மொட்டையாயிட்டாரா என்னன்னு அவன் பார்க்க இன்னும் வந்தேன் என்ன அப்படின்னு சந்தேக சொன்னார். கண்ணோட பார்க்க ஆனால் ஆரம்பிச்சான். அவள் வரும்போது நான் குடை அவன்கிட்ட எடுத்துட்டு பேச வரவில்லை. போறப்போ அவள் மழையில் ஓனர் நனைந்து ரூம்குள்ள நடந்து கொண்டு வந்துட்டாரு. வந்திருந்தாள். அவர் அவள் என்கிட்ட நல்ல நீ நல்லா நனைந்திருப்பதால் இருக்கியான்னு அவளுடைய கேட்டாரு. உடல் அங்கங்கள் அப்ப நான் தெளிவாக அவர்கிட்ட இருந்தது. இதை என்னோட தலை பார்த்ததும் எனக்குள் ரொம்பவே இருந்த கனமா மோகங்கள் இருக்குன்னு எட்டிப் சொன்னேன். பார்த்தது. நான் அதுக்கு அவர் தைரியத்தை சொன்னாரு, வரவழைத்துக் கொண்டு நேத்து நைட்டு நீ அப்போது பார்ட்டில அவளை நான் ஜூஸ்க்கு இறுக்கமாக பதிலா கட்டி அணைத்துக் தவறுதலா கொண்டேன். இதை ட்ரிங்க்ஸ் அவள் குடிச்சிட்ட. கொஞ்சம் கூட அதனாலதான் எதிர்பார்க்கவில்லை. உன்னோட தலை அவள் இப்படி விடு கனமா விடு என்று இருக்கு. சொன்னாள். ஆனால் டேப்லெட் நானும் போட்டா விடவில்லை. சரியா நான் போயிரும்னு அவளை சொல்லி இறுக்கமாக எனக்கு ஒரு அணைத்துக் மாத்திரை கொண்டு எடுத்து கொண்டு வந்து அவளுக்கு நான் கொடுத்தாரு. முத்தம் கொடுத்தேன். நான் அன்னைக்கு கொஞ்ச ஸ்கூலுக்கு நேரம் கூட எதிர்ப்பு போகல. தெரிவித்த அன்னைக்கு சுதாவோ நாள் கொஞ்ச முழுக்க என்னோட நேரத்திலேயே ரூம்லயே என்னுடைய தூங்குனேன். கட்டுப்பாட்டுக்குள் வந்து அதுக்கப்புறம் நைட்டு அதன் தூங்கவே பிறகு முடியல. மழை நிற்கும் வரை ஏன்னா நான் நானும் நாள் அவளும் முழுக்க என்னுடைய தூங்கிட்டே குடில் வீட்டில் இருந்தேன். உல்லாசமாக இருக்க இருந்தாலும் நைட்டு ஆரம்பித்தோம். என்னோட ரூம அந்த விளக்க நாளுக்கு அணைச்சிட்டு பிறகு பெட்ல நாங்கள் இருவரும் படுத்திருந்தேன். தினமும் உல்லாசமாக கொஞ்ச இருக்க நேரம் கழிச்சு ஆரம்பித்தோம். திடீர்னு முன்பெல்லாம் என்னோட சுதா ரூம்க்கு யாரோ இரவானாலே உள்ள தன்னுடைய வந்ததா ஒரு கணவன் ஃபீல் எங்காவது வந்தது. குடித்துவிட்டு கிடப்பார் என மெதுவா என்னோட அவரை கண்களை தேடிச் திறந்தப்போ செல்வாள். அவரை என்னோட தேடி எதிரில கண்டுபிடித்து முதலாளி வீட்டுக்கு இருக்கிறத அழைத்து பார்த்தேன். வருவார். ஆனால் எப்போது நான் எனக்கும் கண்களை மூடி சுதாவுக்கும் இருக்கிறத இடையே இந்த பார்த்த நெருக்கம் அவரு ஏற்பட்டதோ திரும்பவும் அவரோட அன்றிலிருந்து ரூம்க்கே சுதா அவன் போயிட்டாரு. கணவனை தேடி செல்வதே அவர் இல்லை. ஏன் அப்படி அவன் செஞ்சாருன்னு எங்காவது எனக்கு விழுந்து அப்போ கிடப்பான். புரியவே அதுவே இல்லை. நமக்கு சாதகமாக நான் இருக்கும் அப்பப்ப என்று என்னோட சொல்லிக்கொண்டு அப்பாவை பத்தி என்னுடன் அவர்கிட்ட உல்லாசமாக கேட்டுக்கிட்டே இருக்க இருப்பேன். ஆரம்பித்தார். ஆனா அவள் முதலாளி கணவனை தேடி எப்பவுமே செல்லவும் நான் அவரை இல்லை. தேடிக்கிட்டே அதனால் நானும் இருக்கேன்னு தான் சுதாவும் சொல்லுவாரு. இருவரும் வீட்டில் விடியும் வரை மாறி மாறி உல்லாசம் இன்னைக்கு அனுபவித்து நைட்டு நான் வந்தோம். முதலாளி என்னோட ரூம்க்கு ஒரு நாள் வரத வழக்கம் போல பார்த்தேன். அவர் சுதாவுடைய ஏன் கணவன் ஒவ்வொரு ராஜா நாளும் என்னுடைய என்னோட குடில் ரூம்க்கு வீட்டுக்கு வர்றாருன்னு வந்து எனக்கு சரக்கு அடிக்க தெரியல. வந்தார். அப்போது அடுத்த நாள் நானும் அவரும் காலையில சரக்கு அடித்துக் உணவுக்காக கொண்டிருக்கும் போது டேபிள்ல அவர் கொஞ்சம் உட்கார்ந்திருந்தப்போ போதை தலைக்கேறி முத்து நிலையில் நானும் இருந்தார். மட்டும்தான் அப்போதுதான் வீட்ல நான் இருந்தோம். கேட்டேன், நான் எதற்காக ரொம்பவே இப்படி சோர்வா ஒரு நாள் இருந்தேன். விடாமல் தினமும் என்ன சரக்கு பார்த்த அடிக்கிறீங்க? முத்து, உங்களுக்கு என்னதான் கிரிஜா, பிரச்சனை என்று நீங்க கேட்டேன். ரொம்பவே சோர்வா அப்போதுதான் அவர் தெரியுறீங்க. சொன்னார், நைட்டு எனக்கு இப்போது முதலாளி உங்க 50 ரூம்க்கு வயது வந்தாரா? ஆகிவிட்டது. சுதாவுக்கு அதனாலதான் இப்போது நீங்க 34 இவ்ளோ டயர்டா வயதாகிறது. இருப்பீங்க போலன்னு எனக்கும் சொன்னான். அவளுக்கும் கிட்டத்தட்ட நான் அவன்கிட்ட நீ என்ன 17 சொல்ல வரேன்னு வயதுகள் கேட்டேன். வித்தியாசம். நான் அது இவ்வளவு மட்டுமல்ல, சொன்னதும் எனக்கு இப்போ கொஞ்ச முத்து நாட்களாகவே என்ன நரம்பு மன்னிச்சிடுங்க, தளர்ச்சி பிரச்சனை தவறுதலா இருக்கிறது. என்னோட அதை என்னுடைய வாயில இருந்து இந்த மனைவியிடமிருந்து வார்த்தை வந்துருச்சுன்னு மறைப்பதற்காக தான் சொன்னா. நான் இப்படி முத்து தினமும் குடித்து என்கிட்ட விட்டு எதையோ செல்கிறேன். சொல்ல நான் விரும்புறான்னு என் எனக்கு மனைவியோடு தோணுச்சு. சேர்ந்து 10 இன்னைக்கு ஆண்டுகளுக்கு நான் என்னோட மேலாகிறது என்று சொல்லி அப்பாவுக்காக அழுதார். ஒரு வாழ்த்து அட்டையை குடிபோதையிலும் தயார் அழுதார். செஞ்சிருந்தேன். அப்போதான் எனக்கு அந்த ஏன்னா விஷயமே இன்னைக்கு புரிந்தது. என்னோட அப்பாவோட அதனால்தான் பிறந்த சுதா நாள். என்னுடைய வலையில் அப்பாவோட சீக்கிரமாகவே நினைவா விழுந்து நான் விட்டாளோ சரியா என்று கூட நான் சாப்பிட
சாப்பிடவே இல்ல. அதன் பிறகு அப்பாவோட வழக்கம் போல நினைவு அவரும் எனக்கு குடித்துவிட்டு அழுகையே சென்று வந்துச்சு. விட்டார். இன்று அவர் அப்ப முதலாளி வீட்டுக்கு என்னோட சென்றதால் ரூமுக்கு நான் வந்தாரு. அவருடைய வீட்டுக்கு நான் அழுதுட்டு செல்லவில்லை. இருக்கிறத பார்த்து ஆனால் ஏன் சுதாவால் அழுகுறேன்னு அதை கேட்டாரு. கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னாச்சு? வீட்டுக்கு வர ஏன் வேண்டாம், அழுகுற? வீட்டுக்கு நான் பின்பக்கமாகவா, அவர்கிட்ட இன்று நாம் எனக்கு வீட்டின் ரொம்பவே வீட்டின் அப்பாவோட பின்பக்கம் நினைவு சந்திப்போம் அதிகமா என்று இருக்கு. எனக்கு போன் செய்தார். இன்னைக்கு அவருக்கு நானும் சரி பிறந்த என நாள். வீட்டுக்கு நான் பின்பக்கமாக அவருக்காக சென்றேன். ஒரு அவரும் வாழ்த்து வீட்டுக்கு அட்டையை கூட பின்பக்கமாக தயார் வந்தார். செஞ்சிருக்கேன். இப்படி ஒரு அந்த நாள் வாழ்த்து விடாமல் அட்டையை பார்த்த எங்களுடைய முதலாளி உறவானது மிக தொடர்ந்து விரைவா கொண்டே நான் உன்னோட இருந்தது. அப்பாவை கூட்டிட்டு வருவேன்னு எப்படியோ இந்த சொன்னாரு. விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கப்புறமா அவருடைய ஓனர் கணவனுக்கு எதுவுமே தெரியும். சொல்லாம அப்படி அந்த தெரிந்து ரூம்ல விட்டால் இருந்து நம்முடைய வெளியே போயிட்டாரு. தகாதவர்களுக்கு அவர் இடையூறாக நான் இருப்பார். இன்னைக்கு என்ன நைட்டு செய்வது முழுக்க என தூங்கவே நாங்கள் இல்ல. இருவரும் யோசிக்க அதனால ஆரம்பித்தோம். எழும்பி சுதாவும் சமையலறைக்கு என்னுடைய போயிட்டு கணவனால் எந்த கொஞ்சம் விதமான தண்ணி குடிக்கலான்னு ப்ராப்ளமும் இல்லை. போனேன். அதனால் அவரை நாம் கொலை சமையலறையில செய்து இருந்து விடலாமா ஜன்னல் எனவும் வழியா வெளியே கேட்டார். பார்த்தேன். எனக்கோ பயமாக அங்கே என்னோட இருந்தது. முதலாளி வேண்டாம், வேண்டாம், தன்னோட அவரை கொலை உடல்ல செய்து ஒரு விட்டால் போர்வையை நாம் இருவரும் போட்டுக்கிட்டு ஜெயிலுக்கு தான் போக வேண்டும். ஒருத்தருக்கு
ஒரு அதற்கு கட்டு நான் வேறு பணத்தை ஒரு வழி கொடுத்துட்டு இருந்தாரு. சொல்கிறேன். உன்னுடைய நான் கணவனை ஜன்னலுக்கு சென்னையில் பக்கத்துல இருக்கும் போய் பார்த்தப்போ குடிபோதை பணம் மறுவாழ்வு வாங்கினது மையத்தில் வேற சேர்த்து யாருமே விடலாம். இல்ல. அங்கு சேர்த்து அது விட்டால் எப்படியும் என்னோட குறைந்தது அப்பா ஒரு தான். 3 மாதம் அங்குதான் ஆனா இருக்க ஏன் வேண்டும். இவ்வளவு பணம் அந்த வாங்கிட்டு 3 இருக்காருன்னு மாதம் நாம் எனக்கு எந்த தெரியல. விதமான இடையூறும் இல்லாமல் சந்தோஷமாக நாயனோட இருக்கலாம். அப்பாவை நினைச்சு அவர் தினமுமே அங்கிருந்து வந்த அழுதுட்டு பிறகு வேறு இருக்கிறது ஒரு மையத்தில் அவரை முதலாளிக்கு சேர்த்து நல்லாவே விடலாம். தெரியும். இப்படியே அவர் வெவ்வேறு என்னோட அப்பாவை விதங்களாக சந்திக்க அவரை சொல்லிட்டு அனுப்பிவிட்டு ஏன் நாம் அவருக்கு கடைசி பணம் வரைக்கும் கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்காரு? இருக்கலாம் எனவும் என்னோட கூறினார். அப்பாவுக்கும் இதுவும் என்னோட நல்ல முதலாளிக்கு ஐடியாவாக தான் இடையில இருக்கிறது என்ன என்று நடந்துட்டு சொல்லி இருக்கு அதே போலவே எனக்கு சுதா எதுவுமே தன்னுடைய புரியல. கணவனான ராஜாவை நான் அப்பாவை சென்னையில் கூப்பிடலாம்னு இருக்கக்கூடிய குடிபோதை நினைச்சேன். மறுவாழ்வு அப்போ அப்பா மையத்தில் சேர்த்து அங்க இருந்து விட்டார். பணத்தை எடுத்துக்கிட்டு அதன் போயிட்டாரு. பிறகு எங்களுடைய தகாதவருக்கு முதலாளி எந்த வீட்டுக்குள்ள விதமான வர்றதுக்கு இடையூறும் முன்னாடி இல்லாமல் நான் நாங்கள் விரைவா தினமும் போயிட்டு என்னோட உல்லாசம் படுக்கையில அனுபவிக்க படுத்துக்கிட்டேன். ஆரம்பித்தோம். அதன் பிறகு கொஞ்ச நான் நேரம் என்னுடைய கழிச்சு அம்மா அப்பா முதலாளி இந்த வீட்டுக்குள்ள வீட்டுக்கு கொண்டு வந்து வந்துட்டாரு. விட்டார்கள். அதன் பிறகு அதுக்கப்புறம் அவர் இரவு எப்பவும் என்னுடைய போல அம்மா என்னோட அப்பா ரூமுக்கு தூங்கிய வந்தாரு. பிறகு நான் மாடி அந்த வழியாக நேரத்துல நான் சுதாவுடைய என்னோட வீட்டுக்கு கண்களை சென்று இறுக்கமா அவருடன் மூடிக்கிட்டேன். உல்லாசமாக இருக்க அவர் ஆரம்பித்தேன். என்னோட ரூமுக்கு இப்படியே வந்து எங்களுடைய கொஞ்ச நேரம் எட்டி தகாத உறவு தொடர்ந்து பார்த்துட்டு கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் நாட்கள் அவரோட செல்ல ரூமுக்கு போயிட்டாரு. குடிகார நான் நடுங்க மையத்தில் இருந்த அவருடைய ஆரம்பிச்சேன். கணவனும் கடந்த வீட்டுக்கு சில வந்து மாசங்களா விட்டார். அதன் பிறகு முதலாளியும் அவரை கூட மீண்டும் என்ன நாங்கள் செஞ்சுட்டு வேறு ஒரு இருக்காரு? மையத்தில் சேர்க்க அவர் முயற்சி செய்தோம். இனிமையா பேசி ஆனால் அவரோ ஏன் இல்லை, என்னை நான் இந்த வேறு வீட்டுல எங்கும் தங்க செல்ல வச்சிருக்காரு? மாட்டேன். கொஞ்ச நாள் இப்போ எனக்கு போகட்டும், முன்னாடி அதை பல நான் கேள்விகள் தெரிந்து இருந்தது. விட்டேன். இனிமே நான் அங்கு போக காலையில வேண்டிய நான் அவசியமே எழுந்தப்போ இல்லை என்று என்னோட சொல்லி உடல் வேலைக்கு காய்ச்சலால செல்ல கொதிக்க ஆரம்பித்தார். ஆரம்பிச்சது. ஒரு வாரம் நல்லபடியாக முதலாளி வேலைக்கு டாக்டரை சென்று வீட்டுக்கு கொண்டிருந்தார். வர வச்சு எங்களுக்கு இது பெரிய வீட்லயே பிரச்சனையாக எனக்கு இருந்தது. செக்அப் அவர் பண்ணாங்க. அங்கிருந்து வந்த பிறகு ஒரு டாக்டர் வாரம் எனக்கு சில குடிக்கவும் இல்லை. மருந்துகளை கொடுத்துட்டு இதனால் போனாரு. அவரை எப்படி மீண்டும் முதலாளி அன்னைக்கு ஆபீஸ்க்கு போகவே மறுவாழ்வு இல்ல. மையத்திற்கு அவர் அனுப்புவது? நாள் அவர் முழுக்க என்னை குடிக்காமல் இருந்தால் பார்த்துக்கிட்டே நாம் எப்படி இருந்தாரு. இருவரும் உல்லாசமாக அவர் இருப்பது என என்கிட்ட நீ இப்படி எங்களுக்கு பெரிய நோய்வாய்ப்படலாமா? கவலையாக இருந்தது. எனக்காக ஆனால் நீ ஒரு வாரத்துக்கு சீக்கிரமா மேல் அவரால் குணமாகணும்னு தன்னை சொன்னாரு. கட்டுப்படுத்த முடியவில்லை. முதலாளியோட மீண்டும் இந்த அவர் குடிக்க பேச்சை கேட்டு ஆரம்பித்து விட்டார். நான் ரொம்பவே அந்த சமயத்தில் ஆச்சரியப்பட்டேன். தான் அவருக்கு உண்மையிலேயே அவர் என்ன எனக்கும் சொல்ல சுதாவுக்கும் வந்தாரு? இடையே தகாத உறவு இதுக்கப்புறம் இருப்பதை 4 நாள் ஊரில் இருக்க கழிச்சு யாரோ ஒருவர் எனக்கு காய்ச்சல் அவருடைய நல்லா கணவனான இருந்துச்சு. ராஜாவிடம் நான் நைட்ல தெரிவித்தார். இதை அப்பாவும் கேட்ட அவர் முதலாளியும் அதிர்ச்சி சந்திச்சதை அடைந்து பார்த்தேன். அதன் நான் பிறகு இது வரைக்கும் குடித்துவிட்டு முதலாளி வந்து கிட்ட தன்னுடைய இதை பத்தி மனைவியான எதுவுமே சுதாவை கேட்கல. அடித்து ஏன்னா கொடுமைப்படுத்தவும் நான் ஆரம்பித்து அவர்கிட்ட விட்டார். உண்மையா இருக்க விரும்பினேன். ராஜாவோ அவர்கிட்ட தன்னுடைய உண்மையை மனைவியான நான் சுதாவிடம் தெரிஞ்சுக்கணும்னு நீயோ என்னுடைய விருப்பப்பட்டேன். கடந்த நலனுக்காக சில தான் நாட்களா என்னை என்னோட இரவு குடிகார தூக்கம் கெட்டு நல்வாழ்வு போச்சு. மையத்திற்கு என்னை அனுப்பினார் என்று ஒவ்வொரு நான் காலையிலுமே நினைத்திருந்தேன். நான் ஆனால் ரொம்பவே நீயோ சோர்வா பக்கத்து இருந்தேன். வீட்டில் இருக்கும் அந்த சின்ன இன்னைக்கு பையனோடு நான் தகாத தூங்கும் உறவு போது வைத்துக் கொண்டு வழக்கம் போல உன்னுடைய நள்ளிரவுல உல்லாசத்திற்கு என்னோட நான் ரூமோட இடையூறாக கதவு இருப்பதால் தான் திறந்துச்சு. என்னை நீ அந்த ரூம்ல மையத்திற்கு அனுப்பி மங்கலான வைத்தாயா? வெளிச்சம் தான் எனக்கு இருந்தது. எல்லா உண்மையும் தெரிந்து மத்த விட்டது. எல்லா நீ இடங்களும் என்னிடமே இருட்டா நாடகமாடி இருந்துச்சு. என்னையே நம்ப கதவு வைத்து திறந்து திரும்பவும் என்னுடைய மூடிக்கிச்சு. அனுமதியோட என்னை அங்கு நீ சேர்த்து சில விட்டாய் நொடிகள்ல அல்லவா? யாரோ எனக்கு எல்லா என்னோட உண்மையும் பக்கத்துல தெரிந்து விட்டது. படுத்திருக்கிறதா ஃபீல் பண்ணேன். இதுக்கு மேல் அந்த அப்ப பையனோட நீ என்னோட தகாத உறவு கண்களை வைத்துக் திறந்து கொண்டிருந்தாய். விரைவா நான் எழுப்பி ஊரில் உள்ள அனைவருக்கும் ரூமோட சொல்லி விளக்க விடுவேன். ஆன் குறிப்பாக அந்த பண்ணேன். பையனுடைய அம்மா பக்கத்துல அப்பாவிடம் இதை முத்து சொல்லி விடுவேன் என்னோட என்று படுக்கையில உன்னை படுத்திருக்கிறத அசிங்கப்படுத்தி விடுவேன் பார்த்தேன். என சுதாவை அவர் கோபத்தோட எச்சரித்தார். அவன்கிட்ட இதனால் நீ பயந்து கூட போன என்ன சுதா செஞ்சுட்டு என்னிடம் இருக்கேன்னு நடந்த கேட்டேன். விஷயத்தை கூறினார். நான் இவ்வளவு அப்போதுதான் நான் சொன்னதும் சொன்னேன், முத்து உன் கணவன் எழுமினான். இதுக்கப்புறம் நம்முடைய பேச்சை கேட்டு அதுக்கப்புறம் மறுவாழ்வு நான் மையத்திற்கு அவன்கிட்ட செல்ல மாட்டார். உன்னோட இந்த அது மட்டும் செயலை இல்ல, பத்தி ஒரு நாள் நான் கூட முதலாளி நம்மால் கிட்ட இருவரால் சொல்லுவேன்னு சந்திக்க முடியாமல் சொன்னேன். நம்மால் நான் இருக்க இவ்வளவு முடியாது. சொன்னதும் அதனால் இதுக்கு முத்துவோட வேறு வழி அல்ல. வாயிலிருந்து அந்த உன் விஷயம் கணவனை வெளியே கொலை செய்து வந்துச்சு. விடலாம். நீ யாராவது ஒவ்வொரு கேட்டால் நைட்டும் அவர் திரும்பவும் சந்தோஷமா மறுவாழ்வு உன்னோட முதலாளி மையத்திற்கு கூட வந்த நைட் பிறகும் இருக்க. குடித்துக் கொண்டு ஒரு இருந்தார். நாள் நைட்டு அவருடைய அதே தொல்லை மாதிரி தாங்க என் கூட முடியவில்லை. இருந்தா என்ன? சரியாக வேலைக்கு அவன் செல்லாமல் இவ்வளவு இப்படி சொன்னதும் நான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய நீ செலவுக்கு என்ன வைத்திருந்த பேசுற? பணத்தையும் காலி குடித்து அதுக்கப்புறம் அவன் குடித்து பேச அழைத்து ஆரம்பிச்சான். அவரை நான் மீண்டும் நான் மறுவாழ்வு டெய்லியும் நைட்டு மையத்திற்கு பாக்குறேன். கொண்டு போய் சேர்க்க போகிறேன் முதலாளி என்று சொன்னேன். மிட்நைட்ல உன்னோட அதனால் அவர் ரூமுக்கு வந்து பயந்து நேர தற்கொலை செய்து செலவழிச்சிட்டு கொண்டார் போறாரு. நாம் ஊரை நம்ப எனக்கு வைத்து எல்லாமே நாடகமாடி தெரியும். விடுவோம் என நீயும் கூறினேன். முதலாளிக்கு அதற்கு வேலைக்காரி சுதாவும் தானே. ஒப்புக்கொண்டார். ஒரு வேலைக்காரி அதன் மேல பிறகு இப்படி வழக்கம் போல யாரும் அவருடைய கருணை கணவனான காட்ட ராஜாவோ மாட்டாங்கன்னு எனக்கு குடித்துவிட்டு தெரியும். வீட்டுக்கு வந்து உன்னோட படுத்துக் அழக கொண்டிருந்தார். முதலாளி அதன் பிறகு பயன்படுத்திக்கிறாரு. சுதா எனக்கு நீ தகவல் அந்த சொன்னார். கிழவனுக்கு நானும் ஒரு நல்ல உடனடியாக அவருடைய மனசை வீட்டுக்கு மகிழ்விக்கக்கூடிய சென்று ஒரு பொம்மை. சுடிதாரை எடுத்து அவனோட அவருடைய வார்த்தைகள் மேல கழுத்தை அவனுக்கு இழுத்து எந்த ராஜாவை கட்டுப்பாடுமே நாங்கள் இல்ல. இருவரும் துடிக்க துடிக்க நான் கொலையும் முத்துவோட செய்தோம். காதுக்கு கீழே அதன் பிறகு ஒரு ஊர் பழத்தை மக்கள் நம்ப அறைய வேண்டும் விட்டுட்டு என்பதற்காக அவனை அதே என்னோட ரூம்ல சுடிதாரில் இருந்து அவரை வெளியே போக தூக்கில் சொல்லி மாட்டிவிட்டு திட்டினேன். தொங்க விட்டோம். முத்துவோட பேச்சுல விடிந்ததும் இருந்து சுதா முதலாளியோட கதறி உணர்வுகள் கதறி என்னன்னு கூச்சலிட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நாடகத்தை அரங்கேற்றினார். இப்போ அதன் ஓனரோட பிறகு உண்மையான போலீசாருக்கும் முகத்தை ஊர் மக்களுக்கும் இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கான தகவல் நேரம் தெரிந்து வந்துருச்சு. அனைவரும் அவர் சுதாவின் வீட்டிற்கு எதுக்காக வந்தனர். இதெல்லாம் செஞ்சுட்டு அதன் பிறகு இருக்காருன்றத அவருடைய நானே உடலானது நேரடியா பிரேத கண்டுபிடிக்கணும்னு பரிசோதனைக்காக எடுத்து நினைச்சேன். சென்று விட்டனர். அடுத்த நாள் நைட்டு நான் நானும் முதலாளியோட சுதாவும் ரூமுக்கு போலீசாருக்கு போனேன். இந்த தகவலை அவரோட தெரிவிக்காமல் ரூம்ல ஊர் எல்லா மக்களுக்கு இடமுமே மட்டும் இந்த இருட்டா தகவலை இருந்துச்சு. தெரிவித்து அவருடைய உடலை நான் அடக்கம் மெதுவா செய்து அவரோட விடலாம் என பக்கத்துல எண்ணியிருந்தோம். போனேன். ஆனால் ஊர் நான் மக்களோ அவரோட இந்த கையை தகவலை பிடிச்சேன். குறிப்பாக அப்பா போலீசாரிடம் அவரு தன்னோட அறையோட தெரிவித்து விளக்க அதனால் ஆன் வேறு வழியின்றி பண்ணாரு. போலீசார் உடலை எடுத்துச் அதிர்ச்சியான செல்வதை ஓனர் எங்களால் என்னை தடுக்கவும் பார்த்து முடியவில்லை. நீ இங்க சரி, என்ன பிரேத செஞ்சுட்டு பரிசோதனை இருக்க? அறிக்கை வரட்டும், நீ பாருங்கள்
உன்னோட பிறகு என்ன செய்யலாம் சுயநினைவுல தான் என்று இருக்கியா? பார்த்துக்கலாம் என நாங்கள் நீ பொறுமையாக என்ன இருந்தோம். தவறு செய்யறன்னு அதே உனக்கு போல நாங்கள் புரியுதான்னு நினைத்தது போல கேட்டாரு. பிரேத போஷண அப்ப அறிக்கையும் நான் எங்களுக்கு அவர்கிட்ட எதிராக வந்தது. நான் தவறு ஆரம்பத்தில் செய்யறேனா? சுதாவிடம் விசாரித்த நீங்க போது அந்த நைட்டு நான் சொல்லிக் கொடுத்தது இருட்டுல போலதான் மறைச்சிட்டு சுதாவும் என்னோட போலீசாரிடம் அப்பாவுக்கு தெரிவித்துள்ளார். கட்டுக்கட்டா நான் பணம் கொடுக்கும்போது மறுவாழ்வு நான் அங்க மையத்தில் இருந்து சேர்க்கப் போகிறேன் பாத்துக்கிட்டு என்று தான் சொன்னதால் என் இருந்தேன். கணவன் அது மட்டும் மறுபடியும் இல்லாம நைட்ல தற்கொலை என்னோட செய்து ரூம்க்கு கொண்டார் என வந்து சொல்லி என்னோட நாடகம் பக்கத்துல வந்திருந்தார். உட்காந்து என்ன ஆனால் பாத்துட்டு பிரேத போறது போஷண எனக்கு அறிக்கையில் அவருடைய தெரியும். கணவனின் ஒரு கழுத்தை நெரித்து வேலைக்காரிக்கு கொலை நீங்க இவ்வளவு செய்யப்பட்டதான் பெரிய அவர் உதவி இறந்தார் என்பது எப்படி செய்ய முடியும்? உறுதியாகிவிட்டது. நீங்க உங்க இதனால் மனசுல நாங்கள் ஏதாவது மாட்டிக் கொண்டோம். எதிர்பார்ப்பு அதன் பிறகு இல்லாம போலீசார் இதை சுதாவை எல்லாத்தையுமே அழைத்து செய்ய முடியாதுன்னு தங்களுடைய சொன்னேன். பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணையை அதுக்கப்புறம் மேற்கொண்டார். தயவு செஞ்சு இதனால் என்னோட வேறு அப்பாவை வழியின்றி என்கிட்ட சுதா சந்திக்க அனைத்து வைங்கன்னு உண்மைகளையும் சொன்னேன். ஒத்துக்கொண்டாள். நான் இவ்வளவு அதன் பிறகு சொன்னதும் போலீசார் எங்கள் உன்னோட இருவரையுமே அப்பாவுக்காக கைது இந்த செய்து நிலைமைக்கு நீ கொலை போறது வழக்கு பதிவு சரியில்லைன்னு செய்து சொன்னாரு. சிறையில் அடைத்து விட்டனர். உன்னோட காவலர் அப்பாவுக்கு வைத்துக் குடிப்பழக்கம் மட்டும் கொண்டிருந்தார். கிடையாது, தற்போது சிறையில் சூதாட்ட கம்பி எண்ணிக் பழக்கமும் இருக்கு. கொண்டிருக்கின்றேன்.